வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது 999 அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கேங், அந்த கேங்குக்கு கொடுக்கப்படுற ஒரு ட்ரிக்கியான மிஷனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த கேங்கை காட்டுறாங்க. அந்த கேங் ஒரு பேங்கை கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த கேங்கோட லீடர் தான் மைக்கேல் அப்படின்றவர். அந்த கொள்ளை சம்பவத்துல அவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு சேஃப் டெபாசிட்டை திருடுறாங்க. அதுக்குள்ள ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. அது ஒரு ரஷ்யன் மாஃபியா லீடரை பத்தியது. அந்த ரஷ்யன் மாஃபியா லீடரோட ஒய்ஃப் தான் ஐரின். இவங்க தான் இந்த டாஸ்கை இந்த கேங்குக்கு தந்திருப்பாங்க. அண்ட் இந்த கேங்கும் சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரிவார்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது, அதுக்கு முன்னாடி நீ ஒரு டாஸ்க பண்ணு, அப்பதான் நான் ரிவார்ட் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவும் இன்னொரு கொள்ளை சம்பவத்தை அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த கேங் ரொம்ப எக்ஸிடேட் பண்றாங்க. அந்த கேங்ல இருக்கக்கூடிய ரசல் அப்படின்ற ஒரு நபரை இவங்க கொடூரமா தாக்கி நீங்க பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கேங் என்ன பண்றாங்க, அந்த டாஸ்கை எடுத்துக்கிட்டாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் தென் பண்ணி முடிச்சாங்களா, அந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணாங்களா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த 999 அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோந்து பணியில ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா 999க்கு கால் பண்ணுவாங்க. சோ ஒட்டுமொத்த போலீஸ் போர்ஸுமே அங்க கிளம்பி வந்துடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க பண்ண வேண்டிய கிரைமை பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவா இருக்கும். இன்ஃபேக்ட் இதுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நீட்டாவே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதுல அந்த ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய கொள்ளை சம்பவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ரொம்ப கம்மியான டைம் பீரியட்ல கடகடன்னு அந்த பேங்கை கொள்ளடிக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அதே மாதிரி இதுல அந்த ஐரின் அப்படின்ற அந்த கேரக்டருமே ஒரு மாதிரி பவர்ஃபுல் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷனா இதுல டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேங்கை வச்சு இவ ஆடக்கூடிய கேமா இருக்கட்டும், அதுலயும் அந்த கேங் லீடரான மைக்கேலுக்கு எப்படி அந்த டாஸ்கை தருவா அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில ஒருத்தரும் பண்ணக்கூடிய அந்த துரோகம் அண்ட் ஒருத்தரோட செல்ஃபிஷ் நேச்சர் அப்படின்றதையுமே ரொம்பவே நீட்டா காட்டியிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையா நான் பார்த்தது கண்டிப்பா இந்த படத்தோட பேஸ் அப்படின்னே சொல்லுவேன். இது ஒரு ஹேஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி நல்ல விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நகரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அண்ட் பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதை ஜென்ரேட் பண்றதுக்கான மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஏகப்பட்டது இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஏகப்பட்ட டிராமாஸ் அப்படின்றதுமே நடக்கும். நிறைய உயிரிழப்புகள்லாம் இருக்கும். பட் இதை எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலான வேலை இவங்க நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 5 பேர் கேங் இருக்காங்களா, அந்த கேங்ல இருக்கிற ஒரு மெம்பர்ஸோட அந்த முடிவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அதையுமே இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டா காட்டியிருக்கலாம். ஓவரால் ஐடியாவும் சரி, பிரசன்டேஷன் வைஸுமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. பட் இன்னுமே கிரிப்பிங்காவும் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாவும் சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். பட் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.